நான் இன்னைக்கு ஒரு சொல் அப்படிங்கிற ஒரு சின்ன தலைப்பை எடுத்துக்கொண்டேன். இந்த ஒரு சொல்ங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. சத்தியத்துக்கு ஒரு சொல்னு பேரு. ஒரே ஒரு சொல்லினால பல பேருடைய வாழ்க்கையே மாறி இருக்கு. ஒரே ஒரு சொல்லினாலே பல நாட்டினுடைய வரலாறுகள் கூட மாறி இருக்கு. அந்த சொல் என்பது எவ்வளவு தூரம் வலிமையானது, மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம்னு சொன்னார் மகாகவி பாரதி. அந்த ஒரு சொல் எத்தனை விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது, மனிதர்களை அமைதிப்படுத்தக்கூடியது. அதான் சொன்னேன், ஒரு சொல்லால் யுத்தம் வருகிறது, இன்னொரு சொல்லால் முத்தம் வருகிறது. ஏன்னா ஒரு சொல் என்ன செய்யும்னு சொல்ல முடியாது. ஒரு சொல் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்மால வர்ணிக்க முடியாது. சாதாரணமான விஷயம்தான். ஐயா ரொம்ப சாஃப்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு அவர் பசு மாதிரின்னு சொல்லி பாருங்க. பசு மாதிரி அப்படின்னா பேசாம இருப்பான். மாடு தான் அவரு. பெரிய ஒண்ணு வித்தியாசம் இல்லை. மாடுங்கிறதுக்கு பசுங்கிறதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. மாடு மாதிரி. அவன் யார் தெரியுமா? மாடு மாதிரின்னு சொல்லுங்க, முட்டிடுவான். இப்ப பசுன்ற சொல்ல பயன்படுத்துற போது பெருமையா நினைக்கிறவன் மாடுங்கிற சொல்ல பயன்படுத்தும் போது ஏன் சிறுமையா நினைக்கிறான்? என்னுடைய பேச்சினுடைய ஆரம்ப காலங்கட்டத்தில் நான் ரொம்ப கோபமா பேசுவேன். இப்ப மட்டும் என்ன வாழுதான்னு கேட்குறீங்களா? அப்படி பேசும்போது தடித்த சொற்களை நான் பயன்படுத்துவது என்னுடைய பேச்சில் வழக்கம் உண்டு. நான் இல்லைன்னு சொல்லலை. இப்ப கொஞ்ச நாளா நான் பரிசீலனை பண்ணி நம்முடைய சொல் யாரையும் காயப்படுத்துறதால பிரயோஜனம் இல்லை, அவங்கள யோசிக்க வச்சாதான் நன்மை உண்டு, அப்ப நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு அந்த சொல்ல கருத்துல ஒண்ணு பெரிய அந்த மாற்றம் வராது. ஆனா அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த வார்த்தையை தேர்ந்தெடுப்பதில் கொஞ்சம் மாத்திக்கிறேன். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற அப்படின்னு கேட்பான் பல்லாம். ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற அப்படின்னு. இப்ப அப்படி இல்லை, குழந்தைத்தனமா பேசாதீங்க சார். இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. என்ன அர்த்தம்? நீ வளரலன்னு அர்த்தம். ஆனா குழந்தைத்தனமா பேசுறீங்களே சார் அப்படின்னா அவன் ஒன்றும் கோச்சுக்கு போறது இல்லை. என்ன முதல்ல சொன்ன அதே அர்த்தம் தான் இப்ப சொல்லி இருக்கிறேன். ஆனா அந்த வார்த்தை, சொல், தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற சொல், இது காயப்படுத்தாமல் அவருக்குள்ள கருத்துக்களை உள்ள நுழைப்பதற்கான ஒரு வழிமுறையா இருக்கு. அந்த சொற்கள்ல தேர்வு இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது எத்தனையோ மொழிகள் உலகத்தில் இருந்தாலும் இந்த மொழிக்கு என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு, ஏன்னா இது இயல்பாக தானே உருவாகி தானே நின்று பிற மொழிகளுடைய தயவினால உயிர் வாழ வேண்டிய கட்டாயம் இல்லாம தன்னுடைய சொந்த திராணியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழி தமிழ் மொழி. தன்னுடைய சொந்த பலத்திலேயே உயிர் வாழக்கூடிய வலிமையுடைய மொழி. என்ன புதிதாக தோன்றினாலும் அதற்குரிய சொல்லாக்கத்தை இதுக்குள்ள உடனடியா நீங்க உருவாக்க முடியும். ஆனா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பல மொழிகள் புதிதாக ஒரு கருவியோ ஒரு பொருளோ வரும் என்று சொன்னா அது அப்படியே தான் கடன் வாங்கிக்குவாங்க. ரேல் காடி அப்படின்றாங்க, டக்குனு ரேல் காடி அப்படின்னு. நீங்க கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்தா கம்ப்யூட்டர் அப்படிம்பாங்க. கணினி அப்படி ஒரு சொல், சாஃப்ட்வேர், மென்பொருள், இப்படி சொற்கள் தமிழில இருந்து கிளைத்து வெளியில வருகிறது அல்லவா? அதுக்கு என்னன்னு கேட்டா தமிழினுடைய ஆற்றல் தன்னை புதுப்பித்துக் கொண்டு புதிய புதிய சொற்களை உண்டு பண்ணி கொள்ளக்கூடிய சொந்த பலம், சரியான அந்த சொற்களை தனக்குள்ளிருந்து தோற்றுவிக்கக்கூடிய மொழி வளம் எங்கிருந்து இது புறப்படுகிறது? இப்போ இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புத்தகம் ஒரு 12 அத்தியாயங்களால் ஆனது வச்சுக்குவோம். அத்தியாயங்கள் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தா ஒரு பத்தி, பேரான்னு சொல்றது தமிழ்ல பத்தின்னு சொல்ற, பத்திகளால் ஒரு 30, 40 அல்ல 60 பத்திகளால் ஆனது. இந்த புத்தகம் 12 அத்தியாயங்களால் ஆனது, ஒரு 100 பத்திகளால் ஆனது. இந்த பத்திகள் எதனால் ஆனவை? சில சொற்றொடர்களால் ஆனவை. இந்த சொற்றொடர்கள் எதனால் ஆனவை? சொற்களால் உருவானவை. சொல் எதன் மூலம் உருவாயிற்று? எழுத்துக்களில் இருந்து சொல் பிறந்தது. ஆனால் எழுத்துக்களில் இல்லாத உயிர்ப்பு சொல்லுக்குள் வந்து விடுகிறது. ஒரு எழுத்து, க ஒரு எழுத்து, ஒரு எழுத்தில் இல்லாத ஒரு தன்மை ஒரு சொல்லாக போகிற போது, அம்மா என்று மாறுகிற போது அதுக்குள்ள ஒரு உயிர்ப்பு வருகிறது. ஒவ்வொரு சொல்லும் எழுத்துக்களால் தான் ஆனது என்றாலும் எழுத்துக்களில் இல்லாத ஏதோ ஒரு சிறப்பு சொல்லுக்குள் உண்டாகி விடுகிறது. எழுத்துக்களின் சேர்க்கையால் சொல்லுக்குள் உண்டாகி விடுகிறது. அதை வேண்டுமானால் ஒரு ஓமை சொல்லி பார்க்கலாம். எழுத்துக்கள் பருவமடையாத பெண்களைப் போலவும் சொற்கள் பருவமடைந்த பெண்களைப் போலவும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி விடுகின்றன. எழுத்துக்கள் பருவமடையாத பெண்களைப் போலவும் சொற்கள் பருவமடைந்த பெண்களைப் போலவும் ஒரு சில அதிசய மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய வலிமை உடையவை. அப்ப
அப்ப அந்த சொல்லுல நாம எவ்வளவு கவனமா இருக்கணும், அந்த சொல்லை எப்படி தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும். ஏன்னா ஒரு சொல்லால யார வேணாலும் கீறிடலாம். நீங்க சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தா யார வேணாலும் மாத்திரலாம். அப்ப அந்த சொற்களை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம், மிகப்பெரிய கட்டாயம். அது இந்த மொழியில இருக்கிற ஒரு தமிழ் மொழியில இருக்கிற பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரே ஒரு பொருளை குறிப்பதற்கு ஒன்று அல்லது ரெண்டு சொற்களுக்கு மேல பல மொழிகள்ல கிடையாது. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு செடியிலேருந்து இலை அப்படி புறப்பட்டு வெளியில வருது அப்படின்னு சொன்னா இலை அப்படின்னு சொல்லலாம். இலை வெளியில வந்திருக்கு இலை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இப்போ ஆல், அரசு, வேம்பு, அத்தி, மா, பலா, வாழை, பூவரசம் இது மாதிரியான மரங்களுடைய இலைக்கு இலை அப்படின்னே பேர் வச்சிருக்கிறோம். இலைன்னு சொல்லி முடிச்சிடுறோம். இப்ப அகத்தியிலையும் பசலியிலையும் வல்லாரையிலையும் முருங்கையிலையும் வர்றத நம்ம இலைன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா முருங்கையை பார்த்து அந்த அந்த இலையை பறிச்சுட்டு வா நான் சொல்லுவான், கீரையை பறிச்சுட்டு வாங்குறான். இப்ப இதுக்கு ஒரு தனியா ஒரு சொல் உருவாயிருக்கு. அதை இலைன்ற வார்த்தையால சுட்டுவதில்லை, கீரைங்கிற வார்த்தையால சுட்டுறோம். இப்ப மண்ணுல படர்ந்து போகுது, அது ரெண்டு இலை விட்டுட்டு போகுது, மண்ணுல படர்ந்து போற போது புல்லு பூண்டு பூண்டு அப்படிங்கிறோம். இப்ப அதுக்கே இன்னொரு சொல் இருக்கு தமிழுக்குள்ள, அது வேறு ஒரு பெயர் பெறுகிறது. அருகு, கோரை இது மாதிரி இடத்துல அதே இலை தான் வருது, அதை புல்லுன்னு குறிப்பிடுறோம், இதை பூண்டுன்னு குறிப்பிடுறோம். மலையில விளையுது இல்ல உசிலை, இது மாதிரியான அதனுடைய இலைகளுக்கு என்னன்னா தழைன்னு பேர் வச்சிருக்கிறோம். அதுக்கு இலைன்னு யாரும் சொல்றது இல்ல, தழை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றோம். நெல்லு, வரகு அதுலேருந்து வருது, அதுவும் இலை தான். ஆனா அதை தாள் அப்படிங்கிற சொல்லால நம்ம குறிப்பிடுறோம். எவ்வளவு ரிச்னஸ்! அதாவது ஒவ்வொன்றினுடைய இலைக்கும் வெவ்வேறு பெயர் வைத்து மிகச்சிறந்த செழுமை உடைய ஒரு மொழியாக தமிழ் விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லாத்துக்கும் இலைங்கிற ஒரே வார்த்தையை சொல்லியே பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு கிடையாது. அந்த அந்த நுட்பம் இருக்கு. அதுக்கு தாள்னு பேரு. இப்ப சப்பாத்தி, கள்ளி, தாழை அதுல இலை தான் வெளியில வருது. ஆனா அதை இலைன்னு யாரும் சொல்றது இல்ல, மடல் அப்படின்னு குறிப்பிடுறோம். அத கரும்பு, நாணல் அதுல இருந்து இலை வந்ததுன்னா கரும்பு நாணல்ல இருந்து வர்றதை இலைன்னு சொல்றது இல்ல, தோகை அப்படிங்கிறோம். தென்னை, கமுகு, பனை இதுல இருந்து வர்ற இலைய ஓலைன்னு சொல்றோம். அதுவும் இலை தானே, அதை இலைங்கிற வார்த்தையால சொல்லலாம் இல்ல, ஓலை அப்படின்னு வார்த்தை சொல்றோம். நீங்க பாருங்க, ஒவ்வொரு தாவரத்திலேருந்து வருகிற போது ஒவ்வொரு தன்மையில அதற்கு வெவ்வேறு பெயர் இருக்குன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த மொழி மிகவும் பணக்கார மொழி, மிகுந்த செல்வம் உடைய மொழி. இப்போ ஒருத்தர் பணக்காரர் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் காட்டுறதா அதை எப்படி காட்டுவீங்க? அவர் வீட்டுக்கு போனா ரிசப்ஷன் ரூம்னு ஒன்று இருக்கு சார், சில பேரை சந்திக்கிறதா இருந்தால் அந்த சந்திப்பார். அதுலேயே கொஞ்சம் முக்கியமான ஆட்களை சந்திக்கிறதா இருந்தால் உள்ளுக்குள்ள இன்னொரு ரூம் இருக்கு, அதுவும் அதே மாதிரி வரவேற்பறை தான். இங்கே சில பேர் சந்திக்கிறதா சந்திப்பார், அங்கே சில பேர் சந்திக்கிறதா சந்திப்பார், அதுக்கு வேற ரூமு. அப்புறம் சாப்பிட்றதா இருந்தால் டைனிங் தனியாக ஒரு ரூமு, அப்புறம் அவருடைய அலுவலகத்துக்குன்னு தனியாக ஒரு ரூமு, விருந்தாளி வந்தால் தங்குறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரூமு, அப்புறம் படுத்துக்கிறதுனா ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனித்தனியா இங்க ரூம் அங்க ரூம் மாடியில ஒரு ரூம், அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி படுக்க வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெட்ரூம் 5, 6ன்னு அவர் கட்டி வச்சிருப்பார். இட் ஷோஸ் இஸ் ரிச்னஸ், அவருடைய வளத்தை அது காட்டுகிறது. நான் யாரும் ஏழ்மையை குறை சொல்றேன்னு பொருளாதீங்க. நம்ம நடுத்தரமா வாழ்க்கையை தொடங்கி இருக்கிற போது நமக்கு என்ன இருக்கும்? ஒரு ஹால் இருக்கும், அதுதான் ரிசப்ஷன் ரூம், அதுதான் பெட்ரூம், அதே தான் சமையல் கிச்சனு, அதே தான் எல்லாமே. இப்போ ஒரே இடத்துக்குள்ள புழங்கி கொண்டிருந்தா நமக்கு வளமை குறைவா இருக்குன்னு சொல்றோம். அதுக்கு தனித்தனியா எல்லாத்தையும் வச்சிருந்தா வளம் ஜாஸ்தின்னு சொல்றோம். இலைன்னு ஒரே ஒரு சொல் மட்டும் வச்சிருந்தா நாம் வறுமையில் இருக்கிறோம்னு பொருள். இலை, தழை, புல், அருகு இப்படி அதுக்கு விதவிதமான பேர் வச்சிருக்கிறோம்னு சொன்னா இட் ஷோஸ் அவர் ரிச்னஸ். நாம் எல்லையற்ற வளமுடையவர்கள். ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா வார்த்தை வச்சிருக்கிறோம், ஒன்னு புழங்குறதுக்கு தனித்தனியா வச்சிருக்கிறோம். இப்ப வாகனம்னு எடுத்தா வசதியானவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வாகனம் இருக்கும். ஏன் 7-8 வாகனம் இருக்கு? அவங்க ஒரு ஸ்டேட்டஸோட போக வேண்டிய இடத்துக்கு போறதா இருந்தா அதுக்கு ஒரு கார்ல போவாங்க. உறவுக்காரங்கெல்லாம் வயிறு எறியணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு ஒரு தனியா ஒன்று போவாங்க. கோயம்புத்தூர்ல எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு, ரொம்ப கஷ்டப்படுறேன், கடன் வச்சிருக்கேன், கடனா இருக்கு, சிரமமா இருக்குன்னு சொல்வாரு. ஆனா ஆடி கார் வாங்கினாரு. நான் கேட்டேன், கஷ்டப்படுறேன்னு சொல்றேன், அப்புறம் எதுக்கு ஆடி கார் வாங்குற நீ அப்படின்னு ஒரு பதில் சொன்னார் பாருங்க. இன்ன வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. எப்பவுமே லோன் வாங்க போறதா இருந்தா காஸ்ட்லி கார்ல போனாதான் சார் லோன் கொடுப்பான்னு. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு இலக்கணமா இருந்தது. ஒரு மனுஷனுடைய ஸ்டேட்டஸ், கடன் வாங்குறதுக்கு அந்தஸ்தை கூட்டணும்னா ரொம்ப காஸ்ட்லியான கார்ல போனாதான் சார் நமக்கு கடன் கிடைக்கும்னாரு அவரு.
இது லெவல். நான் அப்படிலாம் கடன் வாங்குற பழக்கம் இல்லாதாலும் எனக்கு தெரியல, அவர் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. யோசிச்சு பாருங்க, இதுக்கு ஒரு கார் வச்சிருக்கிறாரு. காலையில் அவர் வந்து ஜீப் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு ஓட்டிகிட்டு வருவார், விளையாட போகிறதா இருந்தால் போட்டு வருவார். விதவிதமான வாகனங்களை வச்சிருக்கிறது ஒரு பெரிய வசதியான வாழ்க்கைன்னு சொன்னால், ஒன்னொன்றுக்கும் விதவிதமான சொற்களை பயன்படுத்துவது ஒரு மொழியினுடைய வளர்ச்சிக்கு அடையாளம், அதனுடைய வளத்துக்கு அடையாளம். அப்போ அந்த மொழியை எப்படி கவனிக்கணும், ஒரு பொருளை எப்படி கூன்றி கவனிக்கணும். இப்போ தப்பாச்சி கதை சொன்னார், நீங்கள் ஒவ்வொன்றையும் வாசிக்கிற போது அதில் எவ்வளோ சுகம் இருக்கும்னு சொன்னார். நீ எல்லா இடத்துலையும் வாசிச்சு பார்த்தா அவனுடைய அழகு தெரியும்னு சொன்னார். எங்கிட்ட ஒரு வேடிக்கையான குணம் உண்டு. காரில் உட்காந்து போகும்போது கூட முன்னாடி ஆட்டோவில் ஏதாவது எழுதியிருப்பான் பாருங்க 2 வார்த்தை, கண்டிப்பாக அதில் உலக இலக்கியத்தையே சில பேர் எழுதுவோம். 2 வரி எழுதியிருப்பான். நீங்கள் நினச்சி 10 புத்தகத்தை எடுத்து தேடி படிக்க முடியாத 2 வரியை அதுக்குள்ளே எழுதி வச்சிருப்பான். இன்னைக்கு நான் வரும்போது எனக்கு முன்னாடி ஒரு வண்டியில் நீங்கள் இப்படி பேச போறீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் அதை படிச்சுட்டு வர்றேன். 2 வரி, ஒரு வரி தான் எழுதியிருக்கிறான், ஒரு சொற்றொடர் எழுதியிருக்கிறான் பாருங்க. புரியாத பிரியம், புரியாத பிரியம் பிரியும் போது புரியும். அன்பு இருக்குன்னே நமக்கு தெரியாது சார், பிரியிற போதான் சார் தெரியாது. ஐயோ நம்ம இவ்வளவு அன்பு வச்சிருந்துருக்கோமா அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு எப்படி வார்த்தையை போட்டான் பாருங்க, புரியாத பிரியம் பிரியும் போது புரியும் அப்படின்னு எழுதியிருந்தா. நான் அந்த வார்த்தையை அப்படியே பார்த்து, இந்த பாவி எவ்வளவு பெரிய காவியத்தையே 2 வரிக்குள்ள எழுதி போட்டிருக்கிறான் அப்படின்னு நினைச்சேன். பாருங்க, ஒரு ஆட்டோல பின்னால எழுதியிருக்கிறத படிச்சா கூட அதுலேருந்து நாம தெரிந்து கொள்ள முடியாத எவ்வளவு பெரிய விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியுது. வாசிக்கிறதுல அவ்வளவு பெரிய நன்மை இருக்கு. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் ஒரு பகுதி சொன்னேன், இந்த மொழியில ஒவ்வொன்றுக்கும் குறித்து இவ்வளவு சொற்கள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். இந்த சொல்லை பயன்படுத்துறோம் பாருங்க, அதை பற்றி மட்டும் தமிழ்ல எவ்வளவு சொல் இருக்கு. ஐயா தேவநாய பாவாணர் ஒரு புத்தகத்தில் குறிப்பிடுறார், சொல்லுதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி சொல்றதுக்கு மட்டுமே ஏறத்தாழ 40 சொற்கள் இருக்கின்றன அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறார். இப்ப நான் பேசுறேன், பேச்சு அப்படிங்கிறோம், உரை அப்படிங்கிறோம், சொற்பொழிவு அப்படிங்கிறோம். இப்ப இதெல்லாம் தாண்டி பேசுவதற்கு எத்தனை சொற்கள் இருக்கிறதுன்னு பார்த்தா அவர் ஒரு பெரிய பட்டியல் போடுறார். அசைத்தல், அறைதல், இசைத்தல், இயம்புதல், உரைத்தல், உளறுதல். அதுவும் ஒன் டைப் ஆஃப் ஸ்பீச் தான். உளறுதல், எண்ணுதல், அதாவது என்று என்று சொல்றான் பாருங்க, எண்ணுதல், ஓதுதல், கத்துதல், கரைதல், கழலுதல், கிளைத்தல், கிளத்துதல், குயிலுதல், குழறுதல், கூறுதல், சாற்றுதல், செப்புதல், நவிலுதல், நுவலுதல், நுகலுதல், நொடித்தல், பகர்தல், பறைதல், பண்ணுதல், பணுவுதல், புகழுதல், புலம்புதல், பேசுதல், பொழிதல், மாறுதல், மிழற்றுதல், மொழிதல், வளர்த்தல், விடுதல், விதத்தல், வில்லுதல், விளக்குதல், விளம்புதல். 40 வார்த்தை ஒரே விஷயத்துக்கு. ஆனா என்ன, ஒரே விஷயம் கிடையாது. ஏன்னா சொல்லுக்கு சொல் வித்தியாசம் இருக்கு. இப்போ நீ இதை கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இயம்புதல்னு பேரு. முரசு எம்பின முருடதிர்ந்தன. அப்புறம் கம்பராமாயணத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இயம்பினான் அரசன் என்றாள். உங்க அப்பா சொன்னார்னு சொல்லல, அரசர் உத்தரவு போட்டிருக்காருப்பா, ஜீவோ. அதுக்கு என்ன வார்த்தை போட்டா, இயம்பினான் அரசன் என்றாள். அப்போ முரசு இயம்பின, ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதா இருந்தா முரசு ஒலிக்கிறத இயம்பினன்னு எழுதுற வழக்கம். தயரதர் சொன்னதை ராமனுக்கு கைகேயி பேசுகிற போது இயம்பினம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறா. அப்போ அந்த சொல்லுக்குள்ள எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. மிழற்றுதல்னா, மிழற்றுதல்னா இருந்தா லவ் பண்றவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா காதல் ஆரம்பிக்கிற காலத்துல மிழற்றுவாங்க. அப்புறம் தான் சொல்லுவாங்க, ஏன் அப்படி கழுத மாதிரி கத்துறேன்பா. அது பிற்காலத்தில் பரிணாமம். கிளி எப்படி கழுதியா மாறிச்சுங்கிறதான் தெரியாது, ஆனா அந்த பரிணாமம் நிகழ்ந்தே தீரும். மிழற்றுதல் அப்படின்னா கிளி கொஞ்சுற மாதிரி, கிளி மிழற்றுகிற மாதிரி மிழற்றுவது. பண்ணுதல்னு சொல்லிருக்கு. அது என்ன பண்ணுதல்? சில பேருக்கு ஒரு வேடிக்கையான குணம் உண்டு, ஒரே விஷயத்தை 10 தடவை சொல்லுவாங்க. ஒரு விஷயம், கீரை வாங்கிட்டு வந்துருங்க, வேற எதுவும் வாங்கி தொலைக்காதீங்க, கீரை வாங்குங்க, கண்ட கடையிலையும் போய் வாங்காதீங்க. அன்னைக்கு நான் கீரை வாங்கின பார்த்தீங்களா, அதே கடையில் கீரை வாங்குங்க. நான் கீரை வாங்குங்க கீரை வாங்க 100 தடவை சொன்னாலும் நீங்க வேற வாங்கிட்டு வந்து நிக்காதீங்க, கீரை வாங்காம வராதீங்க. ஒரே விஷயம் தானே. ஒரு 10 தடவை அதையே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அதுக்கு தமிழ் என்ன பேர்? பண்ணுதல். திருப்பி 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 சொல்றதுக்கு பண்ணுதல்னு பேர். என்ன ஒரு மொழி பாருங்க.
ஒவ்வொன்றுக்கும் ஒரு சொல் வச்சிருக்குமா? ஒன்னொன்றுக்கு ஒரு சொல் வச்சிருக்குன்னா சொன்ன என்ன அர்த்தம்? இதை காட்டிலும் வளமான மொழி நீங்கள் எங்கு தேடினாலும் கிடைக்காது. ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு பதிலாக எல்லா நிலைகளையும் துல்லியமாக சொல்லுவதற்குரிய சொற்களை ஏற்கனவே பெற்றெடுத்து வைத்திருக்கிற உயர்ந்த மொழி. பண்ணுதல், பகருதல், உரைத்தல்னா என்ன அர்த்தம்? அதாவது எதிரில் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு அவருடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே பேசுறது தான் உரைத்தலாம். இது அவன் என்ன நினைக்கிறான், இதை ஏத்துக்கிறானா இல்லையா, இதை ஒத்துக்கிறானா ஒத்துக்கலையா, அப்படி அந்த அவனை பார்த்துக்கிட்டே பேசுறது, அவனுடைய அபிப்பிராயத்தை உள்வாங்கிக்கிட்டே அதை பேச ஆரம்பிக்கிறது, அது உரைத்தல். பொழிதல், அப்படியே மழை பொழிகிற மாதிரி விடாம அப்படியே சில பேருடைய பேச்சு அமைஞ்சிருக்கும், அதுக்கு பொழிதல் அப்படின்னு பேரு. ஒவ்வொன்றுக்குள்ள ஒரு அழுத்தமா சொல்றது, மென்மையா சொல்றது, அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுது. இப்படி சொல், அதை பயன்படுத்தி சொல்லுகிற சொற்களை பற்றி 40 சொற்கள் இருக்கிறது. ஐயா தேவநாய பாவாணர் அவர்கள் குறிப்பு எழுதுறாங்கன்னா இந்த மொழி எவ்வளவு சிறப்புடைய ஒரு மொழி. இது ஒரு கோணத்துக்காக நான் சொன்னது, ஒரு பகுதி. அவங்க அதே புஸ்தகத்தில் தான் எழுதுறாங்க. இப்போ குதிரைன்னு ஒன்று நம்ம பொதுவாக சொல்றோம், ஆனா புரவி, பாடலம், கோடகம், இவுளி, வன்னி, குதிரை, பரி, கந்துகம், 8 வகை குதிரை இருக்குன்னு 8 வகை குதிரைக்கு பேர் வச்சிருக்கிறார். புரவி, பாடலம், கோடகம், இவுளி, வன்னி, குதிரை, பரி, கந்துகம், 8 வகை குதிரைகள். அவற்றுடைய சிறப்பு லக்னத்தை பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணத்தில் எழுதுறாரு அப்படிங்கிற ஒரு குறிப்பு சொல்றாரு. அப்புறம் பாண்டிய மன்னன் பயன்படுத்தின குதிரை என்ன, சோழ மன்னன் பயன்படுத்தின குதிரை என்ன, சேர மன்னன் பயன்படுத்தின குதிரை என்ன. பாண்டிய மன்னன் பயன்படுத்தின குதிரை கனவட்டம், சோழ மன்னன் பயன்படுத்திய குதிரை கோரம், சேரன் குதிரை பாடலம், குறுநில மன்னர்கள் பயன்படுத்தக்கூடியது குதிரை கந்துகம். அவங்க பயன்படுத்தக்கூடிய குதிரைக்கு கந்துகம் அப்படின்னு பேரு. இன்னும் அதை தவிர உன்னி, கண்ணுகம், களிமா, கிள்ளை, குந்தம், கூந்தல், கொக்கு, கொய்யுளை, கோடை, கோணம், துரங்கம், தூசி, பாய்மா, மா, மண்டிலம், பயமா முதலியன குதிரையின் பொது பெயர்கள். ஒரு குதிரைக்கு இவ்வளவு பேர் வச்சிருக்கிறானே. அப்போ எவ்வளவு இந்த மொழி செழித்து கொழித்த மொழி அப்படிங்கிறதுக்கு சொற்கள் எவ்வளவு அவைலபிள் இதுக்குள்ள. இந்த மொழியை வச்சு எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த மொழியை வச்சு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, பிற மொழிகளுடைய தயவு இல்லாம உதவி இல்லாம இந்த மொழி எதையும் வச்சு இந்த மொழியில சொல்லிட முடியாது அப்படின்னு. இந்த மொழியில சொல்ல முடியலன்னா இந்த உலகத்துல எந்த மொழியிலுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறதா உண்மையை ஒழிய இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. இந்த மொழியில சொல்ல முடியலன்னா நீ வேற எந்த மொழியில சொல்ல முடியாது. அவ்வளவு சொற்கள் அவ்வளவு ஆழமாக கிளைத்து எழுந்திருக்கிற, வேறுவிட்டு இருக்கிற, அந்த என்ன சொல்ல வந்திருக்கிறோமோ அதற்கான அந்த உயிர் தங்கி இருக்கக்கூடிய சொற்கள். ஒளிபரவட்டும் இதழை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு விரும்பினா இதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் அந்த இணைப்பு இருக்கும், அதை நீங்கள் சொடுக்குனீங்க அப்படின்னா ஒளிபரவட்டும் இதழ் உங்களால் படிக்க முடியும். அதனால் படிக்க விரும்புகிறவர்கள் அப்படி படிக்கலாம், இல்லை உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பலாம், இல்லை மெயில் அனுப்பலாம். அதற்கு அந்த இதழ் உங்களுக்கு அனுப்பப்படும், அதை படித்து பார்க்கலாம்.